ஆஸ்திரேலியாவின் பல்லுயிர் பெருக்கத்தில் 80% உலகில் வேறு எங்கும் காணப்படாதவை. 1927இல் கட்டப்பட்ட தேசிய நூலகம் 10 மில்லியனுக்கும் அதிகமான பொருட்களைக் கொண்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை அமைப்பான கிரேட் பேரியர் ரீஃப் இங்குள்ளது. நியூசிலாந்தில் மனிதர்களை விட 9 மடங்கு அதிக ஆடுகள் உள்ளன. முதல் பெண் வாக்குரிமையை வழங்கிய முதல் நாடு இதுவாகும். முதலில் உலகின் உயரமான மலையான எவரெஸ்டை ஏறிய எட்மண்ட் ஹிலாரி இந்நாட்டைச் சேர்ந்தவர். பப்புவா நியூ கினியில் 850க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. இது உலகில் அதிக மொழிகளைக் கொண்ட நாடு. கோகோடா என்ற பாம்பு வணங்கும் பழங்குடியினர் உள்ளனர். கானுமோல் எனப்படும் பழங்குடியினர் குழாய் மூலம் பேசக்கூடிய அரிய வழக்கத்தைக் கொண்டுள்ளனர். சிலிஜியில் 333 தீவுகள் உள்ளன. ஆனால் அவற்றில் 110 மட்டுமே மக்கள் வசிக்கின்றனர். கபா எனப்படும் பாரம்பரிய பானம் விருந்தினர்களுக்கு வழங்கப்படும் முக்கிய சடங்காகும். உலகின் 4வது பெரிய பவளப்பாறையான கிரேட் பிஜி பாறை இங்குள்ளது. சாலமன் தீவுகள் 2ஆம் உலகப் போரின் போது கூடலுக்கான பெரும் போர்க்களமாக இருந்தது. இங்குள்ள மாராவோ லகூனில் உலகின் மிகப்பெரிய இரட்டை நீரின் கீழ் எரிமலை உள்ளது. ஷெல் மணி, தாக்கா, முன்பு நாட்டின் அதிகாரப்பூர்வ பணமாக இருந்தது. மகிழ்ச்சியான நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. பங்கி என்ற விளையாட்டில் மக்கள் 30 மீட்டர் உயரத்திலிருந்து குதிப்பர். இங்குள்ள யாசூர் எரிமலை உலகின் மிக எளிதாக அணுகக்கூடிய தீவிர எரிமலையாகும். சமோவாவில் ஃபா சமோவா எனப்படும் சிக்கலான பெண் தலைவர் முறை உள்ளது. டாட்டூ என்ற பாரம்பரிய முறையில் உடல் முழுவதும் பச்சை குத்துவது ஆண்களுக்கு முக்கியமானது. 2009 வரை வலது புறமாக வாகனம் ஓட்டிய நாடு பின்னர் இடது புறமாக மாறியது. நாவொரு உலகின் மிகச்சிறிய குடியரசு நாடும் மிகச்சிறிய தீவு நாடுமாகும். அதன் பரப்பளவு வெறும் 21 சதுர கிலோமீட்டர் மட்டுமே. முன்பு உலகின் மிக வளமான நாடுகளில் ஒன்றாக இருந்தது பாஸ்பேட் சுரங்க வளங்களால். நாட்டில் ஒரு நதி கூட இல்லை. தொங்கா ஒருபோதும் காலனியாக்கப்படாத ஓசியானியாவின் ஒரே நாடாகும். வைகா என்ற பறக்கும் நரி இங்குள்ள பாரம்பரிய விலங்காகும்.
தொங்கா மன்னராட்சி ஆப்பிரிக்காவுக்கு வெளியே நீண்ட காலம் நிலைத்திருக்கும் வம்சாவளியாகும். கிரிபாடி 33 பவளப்பாறை தீவுகளால் ஆனது 3 பெருங்கடல்களில் பரவியுள்ளது. இது உலகின் முதல் புத்தாண்டை வரவேற்கும் நாடாகும் புதிய நாள் கோட்டின் கிழக்கே அமைந்துள்ளது. தே பாபா என்ற சிறப்பு நடனம் போர் வீரர்களின் வீரத்தை வெளிப்படுத்துகிறது. மைக்ரோனேசியா 607 தீவுகளைக் கொண்டுள்ளது. ஆனால் அவற்றின் மொத்த நிலப்பரப்பு 702 சதுர கிலோமீட்டர் மட்டுமே. யாப் தீவில் பெரிய கற்கள் ராய் அல்லது ஃபே பணமாக பயன்படுத்தப்பட்டன. நான் படிவங்கொண்ட மரங்கள் நிறைந்த புனித தோப்புகள் யுனெஸ்கோ பாரம்பரிய தளம் உள்ளன. மார்ஷல் தீவுகளில் அமெரிக்கா 67 அணு ஆயுத சோதனைகளை மேற்கொண்டது. சிக்ஸார்ட் என்ற பாரம்பரிய வழிசெலுத்தும் கருவி கடலில் அலைகளின் முறையை அடிப்படையாகக் கொண்டது. கோப்ரா எனப்படும் பாரம்பரிய டாய்லெட் பேப்பர் தென்னை இலைகளால் செய்யப்படுகிறது. பலாவு உலகின் முதல் திமிங்கில சரணாலயத்தை உருவாக்கியது. ஜெல்லிஃபிஷ் ஏரி என்ற அதிசயம் கொண்ட இடம் இங்குள்ளது. கொட்டாத ஜெல்லி மீன்கள் நிறைந்தது. உலகின் மிகச்சிறிய குளவி ஃபைரி வாஸ்ட் இங்கு காணப்படுகிறது. டுவாலு உலகின் 4வது சிறிய நாடாகும். வெறும் 26 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. காலநிலை மாற்றத்தால் இந்நாடு முழுவதும் கடலில் மூழ்கும் அபாயத்தில் உள்ளது. இதன் டிவி இணைய டொமைன் விற்பனையே நாட்டின் முக்கிய வருமானமாகும்.